ओम शांति। परमपिता शिव परमात्मा सुप्रीम टीचर गॉडली स्टूडेंट्स நமக்கு இன்று அருளக்கூடிய மகா வாக்கியம் இப்ப நாம கேட்க போறோம். முரளி தேதி 13/5/2022. பாபா சொல்றாங்க, मीठे बच्चे बाप ने रुद्र ज्ञान यज्ञ रचा है, तुम ब्राह्मण इस यज्ञ की संभाल करने वाले हो, इसलिए तुम्हें पवित्र जरूर रहना है. இனிமையான குழந்தைகளே, பாபா ருத்ர ஞான யஜ்ஞத்தை படைத்திருக்கின்றார். பிராமணர்களாகிய நீங்கள் இந்த யஜ்ஞத்தின் பாதுகாவல் செய்பவர்கள், யஜ்ஞத்தை பாதுகாக்க கூடியவர்கள். ஆகையினால் நீங்கள் கண்டிப்பாக பவித்திரமாக இருக்க வேண்டும். கேள்வி, अंत समय में बाप किन बच्चों को सहायता देते हैं? கடைசி நேரத்தில் பாபா எந்த குழந்தைகளுக்கு உதவி செய்கின்றார்? பதில், जो अच्छी रीति सर्विस करते हैं उन्हें अंत में जब बहुत आफतें आएंगी उस समय सहायता मिलेगी. யார் நல்ல முறையில சேவை செய்றாங்களோ அவர்களுக்கு கடைசியில எப்பொழுது ரொம்ப ஆபத்துக்கள் வருமோ அந்த சமயம் பாபாவினுடைய உதவி கிடைக்கும். जरूर जो बाप के मददगार बने बाप उन्हें मदद करेंगे. பாபாவிற்கு யார் உதவியாளர்களாக ஆகிறாங்களோ அவர்களுக்கு பாபா கட்டாயம் உதவி செய்வார். இன்னொரு கேள்வி, वंडरफुल मुकड़ा कौन सा है, उसका यादगार किस रूप में है? அற்புதமான முகம் யாருடையது, அதனுடைய ஞாபகார்த்தம் எந்த ரூபத்தில் உள்ளது? பதில், शिव बाबा जिसे अपना मुकड़ा नहीं वह जब इस मुकड़े का आधार लेते हैं तो यह हो जाता है वंडरफुल मुकड़ा. சிவபாபா யாருக்கு அவருக்கென்ற முகம் கிடையாதோ, சிவபாபாக்கு அவருக்கென்ற முகம் கிடையாது இல்லையா, அவர் எப்பொழுது இந்த பிரம்மாவினுடைய முகத்தை ஆதாரமாக எடுக்கிறாரோ அப்ப இந்த முகம், அதாவது பிரம்மா பாபாவினுடைய முகம் அற்புதமான முகமாக ஆகிவிடுகிறது. इसलिए तुम बच्चे सम्मुख मुकड़ा देखने के लिए आते हो. அதனாலதான் குழந்தைகளாகிய நீங்க எதிரில இந்த முகத்தை பார்க்கிறதுக்காக வர்றீங்க. சிவபாபா பிரம்மா பாபாவினுடைய சரீரத்துல வரும்போது பிரம்மா பாபாவினுடைய முகம் சிவபாபாவினுடைய முகமாகவும் ஆயிடுறது இல்லையா. அதனாலதான் எதிரில் அந்த முகத்தை பாக்குறதுக்காக நீங்க வர்றீங்கன்னு சொல்றாங்க பாபா. இஸ்கா யாதுகார் ருண்டமாலாமே முக்கடா திக்காத்தே ஹே. இதனுடைய ஞாபகார்த்தமாக தான் ருண்டமாலையில சிவனுடைய கழுத்துல பக்தியில காட்டியிருக்கிறாங்க. சங்கரர் தான் சிவன் சொல்றாங்க இல்லையா, அந்த சங்கரருடைய கழுத்துல அந்த மண்டையோட்டு மாலை இருக்கிறதாக சில படங்கள்ல காட்டப்பட்டிருக்கிறது. சோ பாபா சொல்றாங்க இதனுடைய ஞாபகார்த்தமாக தான் ருண்ட மாலையில முகத்தை காண்பிக்கிறாங்க. சிவபாபா பிரம்மா பாபாவினுடைய சரீரத்துல வரும்போது பிரம்மா பாபாவினுடைய முகம் சிவபாபாவினுடைய முகம் மாதிரி ஆயிடுறது இல்லையா. அதனாலதான் அந்த ருண்ட மாலையில கூட முகம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாடல், கித்தனா மீட்டா கித்தனா பியாரா சிவ் போலா பகவான். எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பானவர், கள்ளம் கபடமற்ற சிவ பகவான் என்பது பாடலினுடைய முதல் வரி. ओम शांति। बेहद का बाप कहते हैं, मैं एक ही बार 5000 वर्ष बाद बच्चों का मुकड़ा देखता हूँ. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ஒரே ஒரு முறை 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு முறை வந்து குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கின்றேன் என்று பாபா சொல்றாங்க. பாப்கோ அப்பனா முக்கடா தோ ஹை நஹி, ஆனா பாபாவுக்கோ அவருக்கென்று முகம் கிடையாது. शिव बाबा भी पुराने शरीर का लोन लेते हैं. அதனால சிவ பாபா ஒரு பழைய சரீரத்தை லோனாக எடுக்கிறார். ஏன்னா குழந்தைங்களை வந்து பார்க்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, குழந்தைங்களுடைய முகத்தை பார்க்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, பார்க்கணும்னா கண்ணு வேணும். அப்ப பாபா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, பழைய சரீரத்தை பாபா ஆதாரமாக எடுக்கிறாங்க. तो तुम बाप दादा दोनों का मुकड़ा देखते हो. அப்ப என்ன அர்த்தம், சிவ பாபா புள்ளி பிரம்மா பாபா சரீரத்துல வரும்போது நம்ம பிரம்மா
பிரம்மா பாபாவோட முகத்தை பார்க்கிறோம். ஆனா சிவபாபா வந்திருக்கிற நேரம் அந்த முகம் யாருடையதாக ஆயிடுது? சிவபாபாவினுடையதாக ஆயிடுது இல்லையா? அந்த கண்களை பயன்படுத்தி பாபா குழந்தைங்களை பார்க்கிறாங்க இல்லையா? சோ பாபா சொல்றாங்க, அப்ப நீங்க பாப்தாதா பார்க்கிறீங்கன்னா நீங்க பாப்தாதா இருவருடைய முகத்தை பார்க்கிறீங்க. தப் கேத்தே ஹே பாப்தாதா கா யாத் பியார் ஸ்வீகார் ஹோ. அப்போதான் என்ன சொல்லப்படுது? பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று பாப்தாதா சொல்றாங்க இல்லையா? என்ன சிவபாபா பிரம்மா பாபா இணைஞ்சிருக்கிறாங்க. அப் ருண்ட மாலா பச்சோன்னே தேக்கி ஹே உண்மை முக்கடா திக்லாத்தே ஹே. ருண்ட மாலை, அதாவது இந்த மண்டையோட்டு மாலைய குழந்தைங்க பார்த்திருக்கிறீங்க. அதுல அந்த மண்டை ஓடுனா அந்த முகத்தோற்றத்திலே அது இருக்கும் இல்லையா? அப்படி காட்டுறாங்க. ருண்ட மாலா பனாய் ஜாத்தி ஹோ तो शिव बाबा का भी ऐसे मुकड़ा देखेंगे. அப்ப அந்த மண்டை ஓட்டால் உருவாக்கப்படக்கூடிய அந்த மாலை இருக்குதுன்னா அதுல அதை உருவாக்கப்படும் போது சிவபாபாவினுடைய முகமும் அதுல இருக்கிற மாதிரி பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா வரும்போது பிரம்மாவினுடைய முகம் சிவபாபாவினுடைய முகமாகவும் ஆயிடுறது. சிவபாபாவும் அந்த முகத்தை பயன்படுத்துறாங்க, அந்த வாயை பயன்படுத்துறாங்க, அந்த முகத்தை பயன்படுத்துறாங்க. அந்த நேரம் அது சிவபாபாவினுடைய முகமாக ஆயிடுறது இல்லையா? बाबा சொல்றாங்க, ये कोई को पता नहीं है कि शिव बाबा भी आकर शरीर का लोन लेते हैं. ஆனா சிவ பாபா வந்து சரீரத்தை லோனாக எடுக்கிறாங்க என்பது யாருக்குமே தெரியாது. शिव बाबा इस ब्रह्मा मुख से बोलते हैं. शिव बाबा இந்த பிரம்மாவினுடைய வாய் மூலமாக பேசுறாங்க. तो यह उनका मुख हो गया ना. அப்போ சிவபாபா பிரம்மாவினுடைய கண்களை பயன்படுத்தி குழந்தைகளாகிய நம்மை பார்க்கிறாங்க. பிரம்மாவினுடைய வாய் மூலமாக நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அப்ப அந்த முகம் யாருடையது? சிவபாபாவினுடையதாக ஆயிடுச்சு இல்லையா? பாபா சொல்றாங்க. சோ பாபா சொல்றாங்க, इस समय एक ही बार बाप आकर बच्चों का मुकड़ा देखते हैं. இந்த சமயம் ஒரே ஒரு முறைதான் பாபா வந்து குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கிறாங்க. बच्चे जानते हैं शिव बाबा ने ये मुकड़ा किराए पर लोन लिया हुआ है. குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, சிவபாபா இந்த முகத்தை வாடகைக்கு லோனாக எடுத்திருக்கிறாங்க என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா பிரம்மா பாபாவினுடைய சரீரத்தை லோன் எடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஐசே பாப் को अपना मकान किराए पर देने से कितना फायदा होता है. அப்படிப்பட்ட அப்பாவிற்கு தன்னுடைய கட்டிடத்தை தன்னுடைய வீட்டை வாடகைக்கு கொடுக்கறதுல எவ்வளோ லாபம் இருக்கிறது இல்லையா? அதாவது பிரம்மா பாபாவினுடைய சரீரம் என்பது சிவபாபாக்கு வீடு இல்ல, பிரம்மா பாபா சரீரத்தை லோனா எடுத்திருக்கிறாங்க பாபா. அப்படின்னா அப்படிப்பட்ட பாபாக்கு சிவபாபாக்கு தன்னுடைய வீட்டை லோனா கொடுக்கறது எவ்வளோ அதுல லாபம் இருக்குதுன்னு சொல்றாங்க பிரம்மா பாபா. பெஹலே பெஹலே இன்கே கான் சுன்தே ஹே. அதுல என்ன லாபம்? முதல்ல சிவபாபா என்ன சொல்றாங்களோ, சிவபாபா என்ன ஞானம் சொல்றாங்களோ அத முதல்ல யாருடைய காதுகள் கேட்கிறது? பிரம்மா பாபாவினுடைய காதுகள் தான் கேட்கிறது இல்லையா? பல் फट से तुम सुनते हो परंतु तो भी सबसे नजदीक इनके कान हैं. பாபா சொல்றாங்க, நீங்களும் முன்னாடி வந்து கேட்கும் போது உடனடியாக கேட்டுடுறீங்க. ஆனாலும் எல்லாத்தையும் விட நெருக்கத்துல இருக்கிறது யாருடைய காதுகள்? பிரம்மா பாபாவினுடைய காதுகள் இல்லையா? तुम्हारी आत्मा तो दूर बैठी है ना, ஆனா உங்களுடைய ஆத்மாவோ தூரமா இருக்கிறது. பாப் தாதா உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்ம முன்னாடி தான் உட்கார்ந்துருப்போம் இல்லையா? அப்ப அந்த வார்த்தைகள் நம்ம காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரம்மா பாபாவினுடைய காதுகளுக்கு பக்கத்துல போயிடும் முதல்ல இல்லையா? அதுதான் அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்ததுல கிடைக்கிற லாபம்னு சொல்றாங்க பாபா. பாபா சொல்றாங்க, முதல்ல கேட்கறது பிரம்மா பாபாவினுடைய காதுகள் தான். ஆத்மா கான் துவாரா சுனேங்கி தோ தோடா ஃபரக் ரேத்தா ஹே. ஆத்மா காதுகள் மூலமாக தானே கேக்குது இல்லையா? அப்ப பக்கத்துல இருந்து கேட்கறதுக்கும் கொஞ்சம் தூரத்துல இருந்து கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? தும் பச்சை யஹா ஆத்தே ஹோ சம்முக்கு முக்கடா தேக்கனே. குழந்தைகளாகி நீங்க இங்க வர்றீங்க. இங்கன்னா எங்க? மதுபனுக்கு நாம போறோம் இல்லையா? மதுபனுக்கு வர்றீங்க எதிரில இருந்து முகத்தை பார்க்கறதுக்காக. யஹை வண்டர்ஃபுல் முக்கடா லட்சியம் வைக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன ஆனாலும் சரி மதுபனுக்கு வருஷத்துல ஒரு முறைனாலும் கண்டிப்பா போயிடணும், அங்க பாபா நேரடியாக சந்திக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? பாபா சொல்றாங்க, அதனால சிவபாபா பிரம்மா உடம்புல வர்றதுனால பிரவேசம் ஆகிறதுனால பிரம்மா பாபாவினுடைய முகம் எப்படிப்பட்டது? பாபா சொல்றாங்க, இது ரொம்ப அற்புதமான முகம். शिवरात्रि मनाते हैं तो जरूर शिव बाबा जो निराकार है वह यहाँ आकर प्रवेश करते हैं, तो उनका भी यह भारत देश हुआ.
சிவராத்திரி பாரத்ல கொண்டாடுறாங்க. அப்ப கண்டிப்பா சிவபாபா நிராகாரமானவர், அவர் இங்கே வந்து பிரம்மா பாபாவினுடைய சரீரத்துல பிரவேசம் செய்யறார் இல்லையா? அப்போ சிவபாபாவினுடைய தேசம் இந்த பாரத தேசமாகவும் ஆயிடுது. பரந்தாமா அவருடைய வீடு, அந்த பாரத தேசமும் அவருடைய தேசம் ஆயிடுது. ஏன்னா பாபா வர்றது எங்க? பாரத தேசத்துல. பாரத் ஹே அவினாஷி பரம்பிதா பரமாத்மா கா பர்த் பிளேஸ். பாரதம் என்பது அழிவற்ற பரம்பிதா பரமாத்மாவினுடைய ஜென்ம பூமி, பர்த் பிளேஸ். பரந்து உன்கா பர்த் அந்நிய மனுஷன் சதர்ஷியன் நஹி ஹே. ஆனா அவருடைய பிறப்பு மற்ற மனிதர்கள் போன்றது கிடையாது. स्वयं कहते हैं मैं आकर इनमें प्रवेश करता हूँ और फिर बच्चों को ज्ञान सुनाता हूँ और सभी आत्माओं को अपना अपना शरीर है, मेरा कोई शरीर नहीं है. ஸ்வயம் பாபா சொல்றாங்க, நான் வந்து இவருக்குள்ள பிரவேசம் செய்யறேன், அதாவது பிரம்மா பாபாவுக்குள்ள பிரவேசம் செய்யறேன். மேலும் பிறகு குழந்தைகளுக்கு ஞானம் சொல்றேன். மற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரவருக்காக, ஒவ்வொரு ஆத்மாக்காவும் தனித்தனியான சரீரம் இருக்குது. ஆனா எனக்கோ எந்த சரீரமும் கிடையாது. शिव का हमेशा लिंग रूप दिखाएंगे. रुद्र यज्ञ जब रचते हैं तो मिट्टी के गोल गोल लिंग बनाते हैं. சிவனுக்கு எப்பொழுதும் லிங்க ரூபத்தை தான் காட்டுறாங்க. ஏன்னா அவருக்கு என்ன கிடையாது? சரீரம் கிடையாது இல்லையா? ருத்ர யஜ்ஞத்தை எப்ப படைக்கிறாங்களோ அப்ப மண்ணாலான அந்த லிங்க ரூபத்துல பெருசு பெருசா லிங்கத்தை உருவாக்கி வைக்கிறாங்க. सालिग्राम छोटे छोटे बनाते हैं, शिवलिंग बड़ा बनाते हैं, वास्तव में छोटे बड़े है नहीं. சாலிகிராம் அப்படின்னா ஆத்மாக்களுடைய ஞாபகார்த்தம். சங்கமிக ஆத்மாக்கள் பாபா கூட நாம இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய ஞாபகார்த்தமாக யாகம் வளர்க்கும் போது சின்ன சின்ன சாலிகிராம்கள் உருவாக்குவாங்களாம். ஆனா சிவலிங்கத்தை பெருசா உருவாக்குவாங்களாமா. பாபா சொல்றாங்க, ஆனா உண்மையிலேயே சின்னது பெருசெல்லாம் கிடையாது. சிவ பரமாத்மாவும் புள்ளியாகத்தான் இருக்கிறாரு. அவருடைய குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய நாம கூட புள்ளியாக தான் இருக்கிறோம் இல்லையா? அப்ப உருவத்துல சின்னது பெருசு என்பதெல்லாம் கிடையாது. சிர்ஃப் திக்கானே கேலியே கி வஹ் பாப் ஹே வஹ் பச்சே ஹே. ஆனா பெரிய லிங்கமா சிவபாபா காட்டுறாங்க, அவர் அப்பா. குட்டி லிங்கமா சாலிகிராம் காட்டுறாங்க இல்லையா? அவங்க குழந்தைங்க அப்படின்னு காட்டுறதுக்காக சிவனுக்கு லிங்கத்தை பெருசாகவும் சாலிகிராம் அதே லிங்க வடிவத்துல சின்ன சின்னதாகவும் உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க பாபா. பூஜா பி தோனோக்கி அலக் அலக் கர்த்தே ஹே. பூஜை கூட பெரிய லிங்கத்துக்கு தனியாகவும் குட்டி குட்டி சாலிகிராம்களுக்கு தனியாகவும் பூஜை செய்வாங்களாமா. சமஸ்தே பி ஹே வஹ் சிவ் ஹே வஹ் சாலிகிராம் ஹே. ஏன்னா பூஜை பண்றவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, பெரிய லிங்கம் சிவன், சின்ன குட்டி குட்டி லிங்கம் சாலிகிராமாக இருக்கிறது சாலிகிராம் என்பதை தெரிஞ்சிருக்கிறாங்க. ஐசே தோ நஹி கேத்தே சபி சிவ் ஹே சிவ் ஹே. பெரிய லிங்கமும் குட்டி அந்த சாலிகிராம் குட்டி குட்டி லிங்கம் போலதான் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேரு சாலிகிராம்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றாங்க, தோற்றத்துல அது பெருசு இது சின்னதாக காட்டியிருந்தாலும் கூட எல்லாமே சிவனே சிவன் தான் சொல்ல மாட்டாங்க. பெருசா இருக்கிறது சிவன், குட்டியா இருக்கிறது சாலிகிராம்னு அவங்களே புரிஞ்சிருக்கிறாங்க. बाबा சொல்றாங்க, शिवलिंग बड़ा बनाते हैं और सालिग्राम छोटे छोटे बनाते हैं. சிவலிங்கத்தை பெருசா உருவாக்குறாங்க, சாலிகிராம சின்ன சின்னதா உருவாக்குறாங்க. ये सब बच्चे हैं, उनके साथ बाबा ने समझाया है इन सालिग्रामों की पूजा क्यों करते हैं. सो பெரிய சிவனுக்கு, பெரிய சிவலிங்கத்துக்கு குட்டி குட்டி லிங்கம் சாலிகிராம் காட்டுறது அந்த சிவனுக்கு இவங்க எல்லாரும் குழந்தைங்க என்பதனுடைய அடையாளமாக தான் காட்டுறாங்க. இந்த எல்லா ஆத்மாக்களும், அதாவது இந்த எல்லா குழந்தைங்களும் அவரோட இருக்கிறாங்க என்பதனுடைய அடையாளமாக தான் லிங்கத்தோட சேர்த்து சாலிகிராம் காட்டுறாங்க. பாபா புரிய வச்சிருக்கிறாங்க, இந்த சாலிகிராம்களுக்கும் பூஜை ஏன் பண்ணப்படுகிறது என்பதை பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. क्योंकि यह सब आत्माएं हो ना, तुम सब आत्माएं हो ना, तुम इस शरीर के साथ भारत को श्रेष्ठाचारी बना रही हो. பாபா சொல்றாங்க, ஏன் சாலிகிராம்க்கு சிவ பாபாவோட சேர்த்து பூஜை செய்யப்படுகிறது அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஆத்மாக்கள் இல்லையா? நீங்க இந்த சரீரத்தோட பாரதத்தை சிரேஷ்டமானதாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சரீரத்துல இருந்துட்டே பாரதத்தை சிரேஷ்டமானதாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க. சிவ பாபா கி ஸ்ரீமத் சாலிகிராம் லே ரஹே ஹே. சிவ பாபாட்ட இருந்து சாலிகிராம் ஆகிய நாம் எல்லாரும் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம்.
यह भी ज्ञान यज्ञ रचा हुआ है रुद्र शिव बाबा का. இந்த யஜ்ஞம் என்பது ஞான யஜ்ஞம். இது படைக்கப்பட்டிருக்கிறது. இது சிவ் பாபாவினுடைய யஜ்ஞம். சிவ் பாபா போல்தே சாலிகிராம் பி போல்தே ஹே. சிவ் பாபா இங்க பேசுகின்றார், சாலிகிராம்கள் ஆத்மாக்களாகிய நாமும் பேசுறோம் இல்லையா. यह अमर कथा சத்யநாராயண் கி கதா ஹே. இது அமர கதை, சத்யநாராயணனுடைய கதை. அதைத்தான் இப்ப நாம கேட்டுட்டு இருக்கிறோம். மனுஷ கோ நர்சே நாராயண் பனாத்தே ஹே. சிவ் பாபா இந்த கதையை சொல்லி மனிதர்களை நரனில் இருந்து நாராயணனாக ஆக்குகின்றார். சப்சே ஊஞ்ச் பூஜா உன்கி ஹுயினா. அப்போ அனைவரையும் விட உயர்ந்த பூஜை யாருடையது? शिव बाबाவினுடையது தான் இல்லையா. ஆத்மா कोई बहुत बड़ी नहीं है, बिल्कुल बिंदी मिसल है. ஆத்மா ஒண்ணு பெரிய பொருளா இல்ல, பெரிய தோற்றத்துல உருவத்துல இல்ல. ஆத்மா எப்படி இருக்குது? முற்றிலும் சின்ன புள்ளியாக இருக்கிறது. உண்மை கித்தனா நாலேஜ் है, कितना பார்ட் பரா हुआ है. ஆனா அந்த ஆத்மால எவ்வளோ ஞானம் இருக்கிறது, எவ்வளோ எத்தனை காலத்தினுடைய ஞானம் நடிப்பு அதுல பதிவாகி இருக்கிறது. इतनी छोटी सी आत्मा कहती है मैं शरीर में प्रवेश कर पार्ट बजाता हूँ. शरीर कितना बड़ा है. இவ்வளவு சின்ன ஆத்மா சொல்லுது நான் சரீரத்துல பிரவேசம் செய்து நான் நடிப்பு நடிக்கிறேன் என்று சொல்லுது. शरीरम आना एव्वलो पेरुसा इरुक्कुदु, आना आत्मा एव्वलो चिन्नदा इरुक्कुदु. शरीर में आत्मा प्रवेश होने से छोटेपन से ही पार्ट बजाने लग पड़ती है. बाबा சொல்றாங்க, शरीरத்துல ஆத்மா பிரவேசம் ஆனதுமே அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அந்த ஆத்மா நடிப்பு நடிக்க ஆரம்பிச்சிடுது. अनादि अविनाशी पार्ट मिला हुआ है. शरीर तो जड़ है. अनादिயாக அழிவற்ற நடிப்பு ஆத்மாக்கு கிடைச்சிருக்கிறது. शरीरमो जड़मा இருக்கிறது. उनमें जब चैतन्य आत्मा प्रवेश करती है उनके बाद गर्भ में सजाएं खाने लगती है. बाबा சொல்றாங்க, எப்போ அந்த சரீரத்துல ஜடமான சரீரத்துல சைத்தன்யமான ஆத்மா பிரவேசம் செஞ்சிடுதோ அதுக்கு பிறகுதான் கர்ப்பத்துல கூட தண்டனைகள் அனுபவிக்க ஆரம்பிக்குது அந்த ஆத்மா. सजाएं पे कैसे खाती है? भिन्न भिन्न शरीर धारण कर जिसको जिस रूप में से दुख दिया है तो वह साक्षात्कार करते जाते हैं, दंड मिलता जाता है. பாபா சொல்றாங்க, தண்டனைகளை கூட ஆத்மா கர்ப்பத்துல எப்படி அனுபவிக்குது அப்படின்னா, பாபா சொல்றாங்க விதவிதமான சரீரத்தை ஆத்மா தாரணா செய்து யார் யாருக்கு எந்த ரூபத்துல துக்கம் கொடுத்திருக்குது அந்த ஆத்மா, அத அந்த ஆத்மாக்கு காட்சியா கிடைக்கும். அது அந்த காட்சியை பார்க்கறது தான் தண்டனையாக அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. திராகி திராகி கர்த்தே ஹே இஸ்லியே கர்ப்ப ஜெயிலு கேத்தே ஹே. அந்த நேரம் அந்த ஆத்மா அலரும், ஐயோ ஐயோன்னு அலருது. அதனாலதான் அந்த கர்ப்பத்தை ஜெயில் என்று சொல்லப்படுகிறது. டிராமா கைசே அச்சா பனா ஹுவா ஹே, கித்தனா பார்ட் பஜாத்தே ஹே. டிராமா எவ்வளோ நல்லா உருவாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ நடிப்பு நடிக்கிறாங்க ஆத்மாக்கள். ஆத்மா அஞ்சாம் வாய்தா கர்த்தி ஹே மே கபி பாப் நஹி கருங்கி. அந்த காட்சி கிடைக்குது இல்லையா, சரீரத்துல ஆத்மா பிரவேசம் ஆயிருக்கும் போது கர்ப்பத்துல அந்த ஆத்மாக்கு காட்சி கிடைச்சு தண்டனை அடையுது இல்லையா, அப்ப அந்த ஆத்மா வாக்கு கொடுக்குமாமா, என்னன்னா நான் இனிமேல ஒரு போதும் பாவம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கும். இத்தனி சோட்டி ஆத்மாக்கோ கித்தனா அவினாஷி பாட்டு மிலா ஹுவா ஹே. பாபா சொல்றாங்க, இவ்வளவு சின்ன ஆத்மாவுக்கு எவ்வளவு அழிவற்ற நடிப்பு கிடைச்சிருக்குது பாருங்க. 84 जन्मों का पार्ट बजाकर फिर रिपीट करते हैं. वंडर है ना. பாபா சொல்றாங்க 84 ஜென்மங்களின் நடிப்பை நடிச்சுட்டு பிறகு அந்த நடிப்பு அப்படியே திரும்பி நடிக்குது அந்த ஆத்மா அடுத்த கல்பத்துல. எவ்வளவு அதிசயமானது இல்லையா. பாபா பைட்டு சம்ஜாத்தே. இந்த எல்லா ரகசியங்களையும் பாபா தான் இப்ப புரிய வைக்கிறாங்க. बच्चे भी समझते हैं ये तो यथार्थ बात है. इतनी छोटी बिंदी में कितना पार्ट है. குழந்தைங்களும் புரிஞ்சிருக்கிறோம், இது பாபா சொல்ற விஷயம் தான் சரியான விஷயம் இல்லையா. இவ்வளவு சின்ன புள்ளியில எவ்வளோ நடிப்பு பதிவாகி இருக்கிறது. ஆத்மா கா பௌத்தோं को साक्षात्कार होता है. ஆத்மாவினுடைய காட்சி கூட நிறைய பேருக்கு கிடைக்கிறது. गाते भी है आत्मा स्टार है जो इस ब्रिकुटी के बीच में रहती है, कितना पार्ट बजाती है, इसको कहा जाता है कुदरत. பாடுறாங்களாமா, ஆத்மா நட்சத்திரம் போல இருக்கிறது, இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா ஆத்மாவோட காட்சி கிடைக்குது இல்லையா சிலருக்கு. பாபா சொல்றாங்க, ஆத்மா எவ்வளோ நடிப்பு நடிக்குது பாருங்க. இதுதான் இயற்கை
இயற்கையின் விதி என்று சொல்லப்படுகிறது. தும் தோ ஜான்தே ஹோ ஹம் ஆத்மா ஏக் शरीर छोड़ दूसरा लेते हैं कितना पार्ट बजाते हैं. பாபா சொல்றாங்க, நம்ம ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறோம், எவ்வளோ நடிப்பு நடிக்கிறோம் என்பதை நீங்களும் கூட தெரிஞ்சிருக்கிறீங்க. हमको बाबा आकर समझाते हैं कितनी ऊंच नॉलेज है. நமக்கு இதெல்லாம் புரிய வச்சது யாரு? பாபா இல்லையா? பாபா வந்துதான் நமக்கு இத புரிய வைக்கிறாங்க. எவ்வளோ உயர்ந்த ஞானம் இது. துனியாமே கோய் நாலேஜ் நகி ஹே. இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா இந்த ஞானம் உலகத்துல யார்கிட்டயுமே கிடையாது. यह भी तो मनुष्यता ना, इनमें अब बाप ने प्रवेश किया है. ऐसे नहीं कि गुरु गोसाई का चेला होगा, उससे रिद्धि सिद्धि सीखे हैं. कोई समझते हैं गुरु का वरदान अथवा गुरु की शक्ति मिली हुई है. ये तो बातें ही न्यारी है. பாபா சொல்றாங்க, இவரும் அதாவது பிரம்மா பாபா கூட ஒரு மனிதராக தான் இருந்தார் இல்லையா, அவருக்குள்ளதான் இப்ப பாபா பிரவேசம் செஞ்சிருக்கிறார். மற்றபடி குருக்கு சிஷ்யரா இருந்திருப்பாரு பிரம்மா பாபா, அவர்கிட்ட ரித்தி சித்தி எல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்களாமா குருவினுடைய வரதானம் கூட அல்லது குருவினுடைய சக்தி கூட இவருக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா 12 குருமார்கள்ட்ட போனார் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து சக்தி கிடைச்சிருக்குது அப்படின்னு கூட சில பேரு நினைக்கிறாங்களாமா. ஆனா பாபா சொல்றாங்க, சிவ பாபா பிரம்மா பாபாவினுடைய சரீரத்துல பிரவேசம் ஆகியிருக்கிற விஷயமே முற்றிலும் தனிப்பட்டது. சம்முக்கு சுனனேசே தும்கு பஹாத் மஜா ஆத்தா ஹே. பாபா சொல்லக்கூடிய ரகசியங்கள் ஞானத்தை பாபாக்கு எதிரில் வந்து கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப போதை ஏற்படுது, மஜா வருது. ஜான்தே ஹோ ஹம்கோ பாபா சம்முக் சம்ஜா ரஹே ஹே. எதிரில் வந்து கேட்கும் போது என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பாபா எனக்கு எதிரில் வந்து புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா பி இத்தனா சோட்டா ஹே ஜித்தனா ஹம் ஆத்மா சோட்டி ஹே. பாபா கூட அவ்வளவு சின்னதாக தான் இருக்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாக்கள் சின்ன புள்ளியா இருக்கிறோமோ அதே போல பாபா கூட சின்ன புள்ளியாக தான் இருக்கிறாங்க. உன்கோ கஹா ஜாத்தா ஹே பரம் பிதா பரமாத்மா. பரம் மான சுப்ரீம், பரேத்தே பரே பரம் தாமே ரெனே வாலே. பாபாவுக்கு தான் பரமபிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. பரம அப்படின்னு அர்த்தம் என்ன? சுப்ரீம். சுப்ரீம்னா அர்த்தம் என்ன? அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்கு மேல யாருமே கிடையாது. அதுக்கு அந்த பரம பொருளுக்கு மேல எந்த பொருளும் கிடையாது. அதனால்தான் பரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாபா சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, அனைத்து உலகங்களையும் கடந்த பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர். பரேத்தே பரேத்தும் பச்சே பி ரேத்தே ஹோ. அனைத்து உலகங்களையும் கடந்த அந்த உலகத்துல குழந்தைகளாகி நீங்களும் இருக்கிறீங்க. பாப் கித்தனி மஹீன் பாத்தே சுனாத்தே ஹே, शुरुआत में थोड़े ही समझाते थे, दिन प्रतिदिन तुम बच्चों को कितनी गंभीर नॉलेज मिलती रहती है. பாபா சொல்றாங்க, பாபா எவ்வளவு சூக்ஷ்மமான நுட்பமான விஷயங்களை பாபா சொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த அளவுக்கு பாபா புரிய வச்சது கிடையாது. நாளுக்கு நாள் குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு ஆழமான ஞானம் கிடைச்சிட்டு இருக்கிறது இல்லையா? ஆரம்பத்துல இன்னைக்கு இருக்கிற டீட்டெயிலான ஞானம் கிடையாது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம்தான் பாபா ஃபரிஷ்தா பத்தியே சொன்னாங்க. பாபா அவ்வியக்தமான பிறகுதான். ஸோ பாபா இப்பொழுதும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுல கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு ஃபுல் புக்கில் எத்தனை லெசன்ஸ் இருக்குதோ அத்தனை லெசனே ஒன்னா எடுக்க மாட்டாங்க. கடைசி லெசனே ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு லெசனா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. ஒவ்வொரு பாடமா முடிச்சுட்டு தான் அடுத்த பாடத்துக்கு போவாங்க இல்லையா? அதே போல பாபா பிகினிங்லயே எல்லா ரகசியங்களையும் சொல்லிடல. அவர் ஞான கடலாக இருக்கும் போதும் கூட எந்த நேரம் எந்த பாடத்தை பாபா சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருந்ததோ அதைத்தான் பாபா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? பாபா சொல்றாங்க, இப்ப நாளுக்கு நாள் குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு ஆழமான ஞானம் கிடைச்சிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. கவுன தேத்தேஹே, அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கறது யாரு? ஊஞ்ச்தே ஊஞ்ச் பகவான். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். वह आकर कहते हैं बच्चे आत्मा कैसे ऑर्गन्स द्वारा बात करती है. அந்த பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் வந்து சொல்றார், குழந்தைகளே என்று நம்மை பார்த்து அழைக்கின்றார். ஆத்மா எப்படி ஆர்கன்ஸ் மூலமாக பேசுகிறது பாருங்க. கேத்தே பி ஹே वो ब्रिकुटी के बीच चमकती है परंतु सिर्फ कहने मात्र कहते हैं किसकी बुद्धि में नहीं आता है. சொல்லும் போது சொல்றாங்களாமா உலகத்தினர் 2 புருவங்களுக்கு மத்தியில ஆத்ம நட்சத்திரம் ஜொலிக்குதுன்னு சொல்றாங்களாமா. ஆனா சொல்ற வரைக்கும் அந்த வார்த்தைகளால மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா யாருடைய புத்தியிலே அது என்ன, ஆத்மானா என்ன,
அதுல ஜொலிக்குதுன்னா அந்த ஜொலிப்பு எதனால ஏற்படுது, அந்த ஆத்மானுடைய உண்மையான தன்மை என்ன, இதெல்லாம் யாருடைய புத்திலையும் வர்றதில்லை. கிஸ்கோ ये knowledge है नहीं जो समझावे, யாருக்கும் ஆத்மாவை பற்றி ஞானமே கிடையாதே புரிய வைக்கிறதுக்கு, இல்லையா? தும்ஹாரே மே பி ய பாத்தே பஹுத் கம் சமஸ்தே, உலகத்தினருக்கு தான் ஆத்மா 2 புருவங்களுக்கு மத்தியில ஜொலிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் கூட அதனுடைய உண்மையான ஆழமான ரகசியம் அதை பத்தி தெரியாது அப்படி சொல்லிட்டு பாபா சொல்றாங்க, உங்கள கூட இந்த விஷயங்களை ரொம்ப குறைவான பேரே புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றார் பாபா. जो समझते हैं वह अच्छी रीति फिर धारण करते हैं और फिर धारण कराते हैं, अर्थात वर्णन करते हैं. ஆனா யார் நல்ல முறையில இந்த ரகசியங்களை புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க நல்ல முறையில பிறகு தாரணா பண்றாங்க, பிறகு பிறரையும் தாரணை செய்ய வைக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? பிறருக்கு இந்த ஞானத்தை வர்ணிச்சு பிறருக்கும் புரிய வைக்கிறாங்க. परमपिता परमात्मा कहते हो तो पिता से जरूर वसा मिलना चाहिए ना. பரமபிதா பரமாத்மான்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப சொன்னீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து கண்டிப்பா ஆஸ்தி கிடைச்சாகணும் இல்லையா. ஸ்வர்க்கே மாலிக் ஹோனே சாஹியே, அப்பாவோட ஆஸ்தி என்ன கிடைக்குது? ஸ்வர்க்கம் இல்லையா? அந்த ஸ்வர்க்கத்தினுடைய மாலிக்காக ஆகணும். உனோகோ ஜரூர் பாப் சே ஸ்வர்க கா வர்ஷா மிலா ஹோகா. கஹா வர்ஷா தியா, கியா சத்யுக் மே தியா? சோ அப்பாவுக்கு குழந்தைங்களாக ஆகி இருக்கிறோம்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அப்பாட்ட இருந்து ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிருந்திருக்கும் இல்லையா. எங்க ஆஸ்தி கொடுத்திருந்திருப்பார் பாபா? சத்தியோத்லியா கொடுத்தார் பாபா. जरूर पास्ट के कर्म हैं, अभी तुम कर्मों की தியரி கோ சமஸ்தே ஹோ. கண்டிப்பா பூர்வ ஜென்மத்துல பாபா கொடுத்திருப்பாங்க. அப்ப சங்கம யுகத்துல நாம என்ன செய்யறோம், எவ்வளவு ஞானத்தை தாரணா பண்ணிருக்கிறோம், எவ்வளவு பிறருக்கு சேவை பண்ணிருக்கிறோம், அதன் ஆதாரத்துல சொர்க்கத்துல நமக்கு உயர் பதவி இல்லையா. பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க கர்மங்களினுடைய தியரி, கர்மங்களின் கோட்பாடு, கர்மங்களின் தத்துவத்தை இப்ப நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நாம் என்ன கர்மா செய்யறோம், இதற்கான பலன். இப்ப நாம் என்ன சேவை செய்யறோம், இதற்கான பலன் நமக்கு சொர்க்கத்துல நாம பதவியை அடையிறோம், சொர்க்கத்தின் மாலிக்காக ஆகிறோம். இதை இப்ப நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. தும்கோ பாபா ஐசே கரம் சிக்லாத்தே ஹே ஜிஸ்ஸே தும் ஐசே பன் சக்தே ஹோ. பாபா இப்ப உங்களுக்கு அப்படிப்பட்ட கர்மா செய்ய சொல்லி கொடுக்கறாங்க, அதன் மூலமாக நீங்க உயர்ந்த தேவி தேவதையாக சொர்க்கத்தின் மாலிக்காக ஆயிடுறீங்கன்னு சொல்றாங்க பாபா. ஜப் தும் பிரம்மா முக்கு வம்சாவளி பனே ஹோ தப் சிவ பாபா பிரம்மா முக்கு சே தும்கோ ய நாலேஜ் சுனாத்தே ஹே. பாபா சொல்றாங்க, எப்ப நீங்க பிரம்மா முக்கு வம்சாவளி, அதாவது பிரம்மாவின் கமல வாய் மூலமாக பிறப்படுத்த வம்சத்தை சேர்ந்தவர்களாக ஆகிறீங்களோ, அப்ப சிவ பாபா பிரம்மாவின் வாய் மூலமாக உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்றாங்க. கித்தனா ராத் தினுக்கா ஃபரக் ஹே, எவ்வளவு இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. கித்தனா கோர் அந்தியாரா ஹோ கயா ஹே. பாபா சொல்லுங்க, எவ்வளவு இன்னைக்கு உலகத்துல கார் இருள் வந்துருச்சு, ஏற்பட்டுடுச்சு. கோய் பி பாப் கோ ஜான்தே நஹி ஜிஸ்ஸே ரோஷனி மிலே. யாரும் பாபாவை பத்தி தெரிஞ்சிருக்கல. பாபா பத்தி தெரிஞ்சிருந்தா வெளிச்சத்துக்கு வந்திருப்பாங்க, வெளிச்சம் கிடைச்சிருக்கும், ஒளி கிடைச்சிருக்கும். கேத்தே ஹே ஹம் ஆக்டர்ஸ் பாட்டு பஜானே ஆயே ஹே இஸ் கர்ம கஷேத்ர பர். சொல்றாங்களா, நாம் நடிகர்கள் இந்த நாடக மேடையில நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், இந்த கர்ம சேத்திரத்துல நடிக்க வந்திருக்கிறோம் சொல்றாங்க. பரந்து ஹம் கவுன் ஹே ஹமாரா பாபா கவுன் ஹே குச் பி பத்தா நஹி. ஆனா நான் யார், என்னுடைய அப்பா யார் என்பது எதுவுமே தெரியாது. அப்ப அது இருட்டுன்னு தானே சொல்லணும் இல்லையா. இப்ப நம்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு நான் யார், நம்முடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சொர்க்கத்துக்கு மாலிக்காகிறோம். நம்முடைய நிலைக்கும் உலகத்துல என்ன சொல்றாங்க, ஆத்மா கர்மச்சேத்திரத்துல நடிக்குதுன்னா சொல்றாங்க, ஆத்மா 2 புருவங்களுக்கு மத்தியில இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சும்மா பெயரளவுல சொல்றாங்க, சொல்றதுக்காக சொல்றாங்க இல்லையா. அதனால இது நம்ம சொல்றதுக்கும் நம்முடைய நிலைக்கும் அவங்க சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பாபா சொல்றாங்க, சிருஷ்டி சக்கர் கைசே ஃபிர்தா ஹே குச் பி நஹி ஜான்தே. எப்படி இந்த சிருஷ்டி சக்கரம் சுத்துது எதுவுமே தெரிஞ்சுக்கல. காயா பி ஹுவா ஹே அஹில்யாயே குப்ஸாயே கணிகாயே ஜோ ஹே உன்கோ ஆக்கர் படாத்தே ஹே. இப்படின்னு சொல்றாங்களாமா. அகலிகைகள், உடல் ஊனமுற்றவர்கள், விலை மாந்தர்கள், அவர்களுக்கும் கூட பகவான் பாடம் கற்பிக்கின்றார், கல்வி கற்பிக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. प्रदर्शनी में बहुत बड़े बड़े आदमी भी आते हैं परंतु उनकी तकदीर में है नहीं. படவிளக்க கண்காட்சியில பாருங்க, பெரிய பெரிய மனிதர்கள் கூட வர்றாங்க, ஆனா அவர்களுடைய அதிர்ஷ்டத்துல இல்ல.
பாபா சாதாரண அகல்யைகள்னு கல்லு புத்தி போன்றவர்கள் யாரோ அவங்க தான், உடல் ஊனமுற்றவர்கள், அவங்கெல்லாம் பிறர் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. ஆனா பாபா அவங்களுக்கு பாட கற்றுக் கொடுத்து முன்னேற்றுகின்றார் இல்லையா. விலை மாதர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஆனா பாபா அப்படிப்பட்ட ஆத்மா கூட முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாபா. ஆனா பெரிய பெரிய மனிதர்கள் வந்து ஞானம் கேட்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இல்ல. பாப் ஹை ஹி கரீப் நிவாஸ் சௌமே சே முஷ்கில் கோ ஏக் சாஹுகார் நிக்லேகா. ஆனா பாபாவோ ஏழை பங்காளன். 100 பேர் வந்தாங்கன்னா அதுல யாரோ ஒருத்தர் தான் செல்வந்தராக இருந்து பாபாக்கு குழந்தையாக வேணும்னா வரலாம். சோபி ஊஞ்ச்பத் பானேக்கா புருஷாத் கோய் பிர்லா ஹி கர்த்தே ஹே. ஆனா அதுலயும் பாபா குழந்தையா அந்த செல்வந்தர் ஆனாலும் கூட உயர்ந்த பதவி அடையிறதுக்கான புருஷார்த்தத்தை யாரோ ஒருத்தர் தான் செய்யறாங்க. பாபா சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்திலேயும் உயர்ந்த செல்வந்தனா பணக்காரா இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது. புருஷார்த்தம் செஞ்சாதான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இல்லையா. तुम हो गरीब, माताओं के पास बहुत पैसे आदि तोड़े ही रहते हैं. பாபா சொல்றாங்க நீங்களோ ஏழைகள், தாய்மார்கள் கிட்ட ரொம்ப பைசாலாம் இருக்கிறது கிடையாது. கன்யாவும் கே பாஸ் கஹா சே ஆயே, கன்யாக்கள் கிட்ட பைசா எங்கிருந்து வரும். வஹ்தோ ஃபிர் பி ஹாஃப் பார்ட்னர் ஹே. மாதாசாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு துணைவன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, துணைவியாக இருக்கிறாங்க. அவருடைய சம்பாத்தியத்துல இவங்களும் கூட மாதாசு கூட தன்னுடைய செலவுக்காக வாங்கிக்கலாம் பணம், கையில கொஞ்சம் பணம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கன்யா கோத்தோ குச் பி மில்தா நஹி ஹே. ஆனா ஒரு கன்னிகைக்கு எதுவும் கிடைக்கிறது இல்ல, செல்வத்திலிருந்து சொத்திலிருந்து கிடைக்கிறது இல்ல. வஹா சலி ஜாத்தி ஹே, ஹாஃப் பார்ட்னர் பன்தி ஹே, வர்ஷா நஹி லே சக்தி ஹே. அப்பா கிட்ட இருந்து தந்தை கிட்ட இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு கன்னிகை இல்லையா. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க, ஒரு ஆண்மகனுக்கு துணைவியாக ஆயிடுறாங்க. அப்படிங்கறதுனால அப்பாவோட சொத்தை அந்த மகளால் அந்த பெண்ணால பெற முடியல. பச்சே தோ ஃபுல் மாலிக் ஹோத்தே. ஆனா ஆண் குழந்தைங்க பாருங்க அந்த அப்பாவோட சொத்துக்கு முழு எஜமானர்களாக ஆயிடுறாங்க. தோ ஐசி கன்யாவும் கோஹி பெஹலே பெஹலே பாப் அப்னா பனாத்தே ஹே. அதனாலதான் அப்படிப்பட்ட கன்னிகைகளை முதல்ல பாபா தன்னுடையவராக ஆக்குறார். பாபா என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு கன்னிகைக்கு அப்பாவோட சொத்து கொஞ்சம் கூட கிடைக்காது, ஒண்ணுமே அந்த குழந்தைங்க கிட்ட இருக்காது. அதனால பாபா என்ன பண்றாரா, முதல்ல அந்த கன்னிகைகளை பாபா தன்னுடையவராக ஆக்கிக்கிறாரு. ஏகத்தோ படாய்க்கு कन्यासुடைய स्पेशलिटी சொல்றாங்க பாபா. एक तो पढ़ाई की ब्रह्मचारी लाइफ है, गरीब है, पवित्र है, इनकी ही पूजा होती है. ஒன்று இந்த ஞான படிக்கிறதுக்கான பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கன்னிகை, அடுத்து ஏழையா இருக்கிறாங்க, பைசா இருக்காத கன்னியாட்ட, அடுத்து பவித்திரமாக இருக்கிறாங்க இல்லையா. அதனாலதான் கன்னிகை கூட பூஜை என்பது செய்யறாங்க. ஹே சாரி இஸ் சமயக்கு பாத்தே ஹே. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சமயத்திற்கான சங்கமிகத்திற்கான விஷயங்கள் தான். இஸ் சமய தும்ஹாரி ஆக்ட் சல்தி ஹே ஜோ ஃபிர் பூஜி ஜாத்தி ஹே. இந்த சமயம் நீங்க பிராக்டிக்கலாக செயல் செய்றீங்க, இதுதான் பிறகு துவாபரிகத்துல பூஜை செய்யப்படுகிறது. शिव जयंती बिगर कृष्ण जयंती हो न सके. तुम जानते हो शिव जयंती फिर कृष्ण की राम की जयंती. शिव जयंती வராம கிருஷ்ண ஜெயந்தி வரவே முடியாது. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க சிவ ஜெயந்தி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் கிருஷ்ணனுடைய ஜெயந்தி, அப்புறம் தான் ராமருடைய ஜெயந்தி. शिव जयंती से जगत अम्बा जगत पिता का भी जन्म होता है, तो जरूर जगत का ही वर्षा मिलेगा. சிவ ஜெயந்தி மூலமாக ஜகத் அம்பா ஜகத் பிதாவுக்கு ஜென்மா கிடைக்குது. சிவ பாபா வந்து அவதாரம் செய்யற, சிவ பாபா வந்து தெய்வீகமான பிறப்பு பிறந்ததும் தெய்வீக அவதாரம் செய்த பிறகு அதுதான் சிவ ஜெயந்தி இல்லையா. அதன் மூலமா ஜெகத் அம்பா உருவாயிடுறாங்க, அடுத்து ஜெகத் பிதா அவங்களுக்கு ஜென்மா கிடைக்குது. பாபா சொல்றாங்க அப்ப ஜெகத் அம்பா ஜெகத் பிதாவுக்கு பாபா சொல்றாங்க அப்ப கண்டிப்பா ஜெகத்தினுடைய ஆஸ்தி தானே கிடைக்கும். ஜெகம்னா உலகம், அந்த உலகம் தானே ஆஸ்தியா கிடைக்கும். முழு உலகத்துக்கும் அதிபதி ஆயிடுறாங்க இல்லையா, விஸ்வ மகாராஜா விஸ்வ மகாராணி ஆயிடுறாங்க இல்லையா. சாரே ஜெகத்துக்கா மாலிக் தும் பன்தே ஹோ. பாபா சொல்றாங்க முழு உலகத்திற்கும் மாலிக்காக நீங்க ஆகிறீங்க. ஜெகத் மாத்தா ஹே ஜெகத்துக்கு மாலிக். பாபா சொல்றாங்க ஜெகத் மாத்தா தான் ஜெகத்துக்கே எஜமான அதிபதி மாலிக். ஜெகம்னா உலகம், உலகத்துக்கே மாலிக்காக ஆகிறாங்க ஜெகத் மாத்தா. ஜெகத் அம்பா கா बहुत मेला लगता है, ब्रह्मा को इतना नहीं पूछते हैं.
ஜெகதம்பாவுக்கு ரொம்ப திருவிழா நடக்கு. ஜெகதம்பா கோவில்னா அம்மன் கோவில்னு சொல்றோம் இல்லையா சவுத்துல. இந்த அம்மன் அம்பான்னு அங்க சொல்லுவாங்க, ஜெகதம்பா அம்பே அப்படி சொல்லுவாங்க நார்த்துல. இங்க நாம அம்மன் கோவில்கள் சொல்றோம் இல்லையா, ஜெகதம்பா கோவில்கள்ல ரொம்ப திருவிழாக்கள் நடக்குது. பிரம்மாவுக்கு அந்த அளவுக்கு பூஜை நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க பாபா. தோ பாப்பு மாத்தாவுக்கும் ஆகிய ரக்தே ஹே. ஏன்னா பாபா மாத்தாக்கள் தாய்மார்களை தான் முன்னாடி வைக்கிறாங்க, அன்னையர்களை தான் பாபா முன்னாடி வைக்கிறாங்க. शिव शक्तियां माताओं को सबने टोकरी मारी है, खास पतियों ने। यह तो पतियों का पति है, कन्याओं को समझाते हैं। यह जब जगत अम्बा की बच्चियां मास्टर जगत अम्बा हुई ना. பாபா சொல்றாங்க, கன்னிகைகளுக்கு செல்வம் கிடையாது, பவித்திரமாக இருக்கிறாங்க. கல்வி கற்கும் அளவிற்கு அவங்களுடைய அந்த டைம் பிரம்மச்சரிய வாழ்க்கையா இருக்கிறது கன்னிகையா இருக்கும்போது இல்லையா. பாபா அதனாலதான் கன்னிகைகளை செலக்ட் பண்றாங்க இல்லையா. அதே போல சிவசக்தி தாய்மார்கள் பாபா சொல்றாங்க, அவங்கள எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்களாமா, தாக்கிட்டாங்களாமா. எல்லாருமே தாக்கிட்டாங்க. அதுல குறிப்பா பதிகள், அந்த அந்த அன்னையர்களுடைய அந்த பெண்களுடைய பதி யார் இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப தாக்கிட்டாங்க. ஆனா பாபாவோ பதிகளுக்கெல்லாம் பதி. அதனால பாபா என்ன பண்ணிட்டாரு, அந்த அன்னையர்களை தன் குழந்தையாக்கி அவங்களுக்கு ஞான கலசத்தை கொடுத்துட்டாரு இல்லையா. அதுக்கு பாபா அந்த மாதாக்களுக்கு என்ன சொல்றாரு பேர், இன்னைக்கு சிவசக்திகள் மாதாக்கள். பாபா சொல்ல கன்னியாக்களுக்கும் பாபா புரிய வைக்கிறாங்க. கன்னிகைகள் யாரு, ஜெகதம்பாவினுடைய குழந்தைகள். மாஸ்டர் ஜெகதம்பா ஆயிட்டாங்க இல்லையா, ஜெகதம்பாவினுடைய வம்சம் தானே கன்னிகைகள் இல்லையா. அப்ப யாரு, மாஸ்டர் ஜெகதம்பா. கன்னிகை கிடையாது, சின்ன கன்யா நானு நினைக்க கூடாது, மாஸ்டர் ஜெகதம்பான்னு சொல்றாங்க பாபா. எக பச்சியாம்பி மா ஜெய்சே காரிய கர் ரஹி ஹே. ஏன் ஜெகதம்பா, இந்த சிஸ்டர்ஸ் இந்த கன்னிகைகள் கூட தாய் போன்ற காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி தாய் ஜென்மா கொடுப்பாங்க, அதே போல கன்னிகைகள் நிறைய பாபா குழந்தைங்களை உருவாக்குறாங்க. நிறைய பேருக்கு பாபாவோட அறிமுகத்தை கொடுத்து பாபாவோட வாரிசாக்குறாங்க இல்லையா. மம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே போல செய்யறாங்க இல்லையா. அதனால பாபா என்ன சொல்றாங்க, கன்னிகைகள் கூட தாய் போன்ற காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால மாஸ்டர் ஜெகதம்பான்னு சொல்றாங்க. மம்மா மிசல் தும்பி திரிகால்தர்ஷி ஹோ. மம்மா போல நீங்களும் மாஸ்டர் ஜெகதம்பா. அடுத்து மம்மா போல நீங்களும் திரிகாலதர்ஷி. மேல் ஃபீமேல் தோனோ ஹே, பிரவிற்த்தி மார்க் ஹேனா. இங்கே ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன்னா இது இல்லற மார்க்கம் இல்லையா. மெஜாரிட்டி மாத்தாவும் கி. ஆனா மெஜாரிட்டி யார் இருக்கிறாங்க இங்க, தாய்மார்கள். எல்லா இடத்துலயும் நிர்வாகம் செய்யறது சகோதரிகள் தான் இல்லையா. நிறைய பெண்கள் தான் இங்க இருக்கிறாங்க மெஜாரிட்டி. நாம பி இன்னோங்கா பாலா ஹே. பெண் பேர் கூட பிரம்மா குமாரி என்ற பெயர் தான் புகழுடையதாக இருக்கிறது. பிரம்மாக்கா இத்தனா பாலா நஹி ஹே. பிரம்மாவுக்கு அந்த அளவுக்கு புகழ் இல்ல, பிரம்மாங்கிற பேருக்கு அந்த அளவுக்கு புகழ் இல்ல. सार सिद्ध ब्राह्मण ब्रह्मा को पूजते हैं। दो प्रकार के ब्राह्मण होते हैं, सार सिद्ध और पुष्करणी। शास्त्र सुनाने वाले अलग होते हैं। यह सब बातें बाप भाई समझाते हैं। சார் சித்த பிராமணர்கள் ஒரு வெரைட்டி இருக்கிறாங்களாமா, ஒரு குரூப். அந்த பிராமணர்கள் தான் பிரம்மாவுக்கு பூஜை பண்றாங்களாமா. 2 விதமான பிராமணர்கள் இருக்கிறாங்க. ஒரு வெரைட்டி சார் சித்த பிராமணர்கள், இன்னொரு வெரைட்டி புஷ்கரணி பிராமணர்கள்னு இருக்கிறாங்க. சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய பிராமணர்கள் வேற. இந்த எல்லா விஷயங்களையும் பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. கைசே சக்கர் ஃபிர்தா ஹே, கைசே மே ஆத்தா ஹூம். பாபா இதையும் புரிய வைக்கிறாங்க. எப்படி இந்த சக்கர சுழலுது, எப்படி நான் வரேன், இதையும் பாபா புரிய வைக்கிறாங்க. வாய்தா தோ ஹேன்னா कि मैं फिर से 5000 वर्ष के बाद ज्ञान सुनाऊंगा। கீத் மே பி ஹேன்னா பாபா சொல்றாங்க, பாபா வாக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, உறுதிமொழி செஞ்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஞானம் சொல்வேன், ஞானம் கூறுவேன் என்று பாபா வாக்களிச்சிருக்கிறாங்க இல்லையா. பாடல்ல கூட இருக்கிறது, जो पास हो जाता है वो फिर பக்தி மார்க் में गाया जाता है. எது கடந்து முடிஞ்சிருச்சோ அதுதான் பிறகு பக்தி மார்க்கத்துல மகிமையாக பாடப்படுகிறது. यह तो अनादि ड्रामा है, कभी शूट नहीं होता, इनका कोई आदि मध्य अंत नहीं है. பாபா சொல்றாங்க, இது அனாதியான நாடகம், புதுசா ஷூட் பண்ணப்படுறதில்ல.
இதுக்கு ஆதி மத்திய அந்திமம்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சல்தாகி ஆத்தாகே, காலங்காலமா இந்த டிராமா சுழன்று கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஆதியும் கிடையாது, மத்தியமும் கிடையாது, முடிவும் கிடையாதுன்னு சொல்றாங்க பாபா. பாபாக்கர் சம்ஜாத்தே ஹே யஹ் டிராமா கைசே சல்தா ஹே. பாபா வந்துதான் இந்த நாடகம் எப்படி இயங்குகிறது, எப்படி இந்த நாடகம் சுழலுது என்பதை புரிய வைக்கிறாங்க. 84 जन्म तुमको ही भोगना पड़ता है, तुम ही ब्राह्मण देवता சத்ரி ஆதி வர்ணமே ஆத்தே ஹோ. 84 ஜென்மங்களை நீங்க தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க தான் பிராமணன், தேவத்தை, சத்திரியன் போன்ற வர்ணங்கள், அதாவது அந்த குலங்கள்ல வரீங்க. शिव बाबा और ब्राह्मण दोनों को गुम कर दिया है, ब्रह्मा द्वारा तुम ब्राह्मण बनते हो. அந்த விராட ரூப சித்திரத்துல சிவபாபாவினுடைய படத்தையும் காட்டல, பக்தியில உருவாக்கப்பட்டிருக்கிற சித்திரத்துல பிராமணர்கள் உங்களுடைய படத்தையும் காட்டல, காணாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க பாபா. பிரம்மா மூலமாக தான் நீங்க பிராமணர்களாக ஆகுறீங்க. பிராமன் ஹி யஜ்ஞ சம்பால்தே ஹே, பிராமணர்கள் தான் யஜ்ஞத்தை பாதுகாக்கிறாங்க. பத்தீத்து தோ யஜ்ஞ கி சம்பால் கர்ன சகே. பாபா சொல்றாங்க, பத்தீத்தமானவர்கள் யஜ்ஞத்தை பாதுகாக்க முடியாது. यज्ञ जब रचते हैं तो विकार में नहीं जाते. யஜ்ஞத்தை படைப்பாங்க இல்லையா, அந்த நேரம் விகாரத்துக்கு வசமாக மாட்டாங்க. யாத்ரா பர் பி விகார் में नहीं जाते हैं. பாபா சொல்றாங்க, யாத்திரையிலேயும் கூட விகாரத்துக்கு வசமாக மாட்டாங்க. யாத்திரை போறப்பவும் கூட விகாரத்துக்கு வசமாக மாட்டாங்க. तुम हो रूहानी यात्रा पर तो विकार में जा नहीं सकते हो. பாபா சொல்றாங்க, யாகம் வளர்க்கும் போதும் விகாரத்துக்கு வசமாக மாட்டாங்க. சோ நீங்க பிராமணர்கள், நீங்க ருத்ரஞான யஜ்ஞத்தை பாதுகாக்க கூடியவங்க நீங்க தான். சோ பவித்திரமா இருக்கணும். அடுத்து 2வது விஷயம் என்ன சொல்றாங்க பாபா, யாத்திரை போறப்போ விகாரத்துக்கு வசமாக மாட்டாங்க. நீங்க போறதோ ஆன்மீக யாத்திரை. சோ நீங்க விகாரத்துக்கு வசமாக முடியாது. நஹி தோ விகன் படு ஜாயேகா, இல்லன்னா தடை ஏற்படும் யஜ்ஞத்துக்கு. तुम्हारी है रूहानी यात्रा, उंगलुडेदो आत्मीक यात्रा. बाबा कहते हैं, मैं आता हूँ तुम बच्चों को ले जाने, मच्छरों सदृश्य ले जाऊंगा, वहां हम आत्माएं रहती है. பாபா சொல்றாங்க, நான் வர்றேன் குழந்தைகளாக உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக. கொசு கூட்டம் போல நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க பாபா. அங்கே நாம் ஆத்மாக்கள் இருப்போம். எங்க? பரந்தாமத்துல. வகை பரம்தாம் ஜஹா ஆத்மா நிவாஸ் கர்த்தி ஹே. அந்த ஆத்மாக்கள் நாம் எல்லாரும் பாபாவோட இருக்கிற உலகத்துக்கு பேர் என்ன? பரந்தாமம். அங்கே ஆத்மாக்களாகிய நாமும் வசிக்கிறோம். फिर हम आते हैं, देवता क्षत्रिय वैश्य शूद्र बनते हैं, अभी फिर ब्राह्मण बने हैं. பிறகு நாம வரோம், தேவத்தை, சத்திரியன், வைஷ்யன், சூத்ரனாக ஆகிறோம். இப்ப நாம பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம். जो ब्राह्मण बनेगा वही स्वर्ग में चलेगा, वहां भी झूलों में झूलते हैं ना. பாபா சொல்றாங்க, யாரு பிராமணர்களாக ஆகுவாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபா சொல்றாங்க, அங்கே கூட ஊஞ்சல்ல நீங்க ஆடுறீங்க இல்லையா, சொர்க்கத்துல ஊஞ்சல் ஆடுறோம் நாம. வஹா தோ தும் ரத்தஞ்சடி ஜுலுமே ஜுலேங்க. பாபா சொல்றாங்க, அங்கேனா இங்க சொர்க்கத்துல நீங்க ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஊஞ்சல்கள்ல நீங்க ஆடுவீங்க. ஸ்ரீ கிருஷ்ண கா ஜுலா கித்தனா அச்சா சிங்கார்த்தே ஹே. பாபா சொல்றாங்க, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த ஊஞ்சலை எவ்வளவு நல்ல அலங்காரம் செய்யறாங்க. உன்கே சாத் சபுக்கா பியார் ஹே. ஏன்னா அந்த கிருஷ்ணன் மேல எல்லாருக்கும் அவ்வளவு அன்பு இருக்கிறது. காத்தே ஹேனா பஜோ ராதே கோவிந்த் சலோ விருந்தாவன். பாட்டு பாடுவாங்களாமா. ராதே கோவிந்தரே என்று பாடுங்க, விருந்தாவனம் செல்லுங்கள் என்று பாட்டு பாடுவாங்களாமா. பக்தியில உள்ள பாடல். अभी तुम प्रैक्टिकल में वहां चलने के लिए तैयार हो रहे हो. ஆனா இப்ப பிராக்டிக்கலாக நடைமுறையில நீங்க அந்த விருந்தாவனம், அதாவது அந்த ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு, அந்த கிருஷ்ணபுரிக்கு போறதுக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கிறீங்க. जानते हो हमारी मनोकामनाएं पूरी होती है. சோ பக்தியில தானே பாடணும், ராதே கோவிந்தன்னு பஜனை பண்ணுங்க, விருந்தாவனத்துக்கு போயிடுங்க அப்படின்னு பக்தி பண்ணோம் இல்லையா, பாட்டு பக்தியில பாட்டு பாடணும் இல்லையா. பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க நம்முடைய அந்த மன விருப்பங்கள் பூர்த்தி ஆகிறது, நாம அந்த கிருஷ்ணபுரிக்கு கிருஷ்ணனோட போக போறோம் இல்லையா என்ற இந்த உங்களுடைய மன விருப்பம் பூர்த்தி ஆகிறது. அபி தும் ஈஸ்வரிய புரியுமே சல்தே ஹோ.
பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க ஈஸ்வரியபுரிக்கு போறீங்க. ஈஸ்வரியபுரினா இது பரந்தாமம். இப்ப நீங்க ஈஸ்வரியபுரிக்கு போறீங்க. ஜான்தே ஹோ பாபா ஹம்கோ கைசே லே ஜாத்தே ஹே. பாபா நம்ம எல்லாரும் எப்படி கூட்டிட்டு போறாங்க அது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மக்கன் சே பால், எப்படி பாபா கூட்டிட்டு போறாங்களாமா, வெண்ணெயில இருந்து முடி எடுத்த இவ்வளவு ஈஸியா வந்துரும் இல்லையா, அந்த மாதிரி ஈஸியா பாபா நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்க. எந்த கஷ்டம் இருக்காது பாபா நம்மளை கூட்டிட்டு போறப்போ. பாப் தும்கோ கோய் பி தக்லீஃப் नहीं देते हैं, कैसे सहज बादशाही देते हैं. பாபா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, எவ்வளவு சகஜமா பாபா ராஜ்யத்தை கொடுக்கறாங்க பாருங்க. எந்த கஷ்டமும் நம்ம படுறது இல்லையா, ஈஸியா பாபா ராஜ்யத்தை கொடுத்துறாங்களாம். बाप कहते हैं जहां चलना है उस अपने कृष्णपुरी को याद करो. ஈஸின்னு ஏன் சொல்றாங்க பாபா? பாபா சொல்றாங்க, எங்கே நீங்க போறீங்களோ, எங்க போறோம் நாம கிருஷ்ணபுரிக்கு இல்லையா, எங்கே நீங்க போகணுமோ அந்த தன்னுடைய கிருஷ்ணபுரிய நினைவு செய்யுங்க. கிருஷ்ணபுரிய நினைச்சா கிருஷ்ணபுரிக்கு போயிடலாம். இது ஈஸி தானே, வெண்ணெயில இருந்து முடியெடுக்கிற மாதிரி தானேன்னு சொல்றாங்க பாபா. पहले पहले जरूर பாபா तुमको घर ले जाएगा. ஆனா இந்த கிருஷ்ணபுரிக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல பாபா உங்களை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. வீடு எங்க? பரந்தாமம். பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. फिर वहां से भेज देंगे स्वर्ग में. பிறகு அங்கிருந்து பாபா ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. போறப்ப கூட்டிட்டு போவாங்க, அங்கிருந்து பாபா வீட்டில இருந்து பாபா ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. अभी तुम श्री कृष्णपुरी में जा रहे हो वया शांति धाम. இப்ப நீங்க கிருஷ்ணபுரிக்கு போயிட்டு இருக்கிறீங்க, சாந்தி தாமம் வழியாக சொல்லுவோம் இல்லையா. வயா, இந்த பாபாவை உதாரணம் சொல்றாங்க. ஜெய்சே வயா டெல்லி ஜானா ஹோத்தா ஹே. டெல்லியை தாண்டி எங்கேயாவது போகணும்னா டெல்லி வழியாக போகணும்னு சொல்லுவோம் இல்லையா, வயா டெல்லி போகணும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணபுரிக்கு போகணும்னா வயா சாந்தி தாம், இங்கிருந்து சாந்தி தாமம் போயிட்டு சாந்தி தாமம் வழியாக அதுக்கப்புறம் கிருஷ்ணபுரிக்கு வருவோம்னு சொல்றாங்க பாபா. अब समझते हो वापस जाते हैं फिर आएंगे कृष्णपुरी में. இப்போ நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாம வீட்டுக்கு திரும்பி போறோம், அப்புறம் நாம கிருஷ்ணபுரிக்கு வர போறோம். हम श्रीमत पर चल रहे हैं तो बाप को याद करना है, पवित्र बनना है. ஸ்ரீமத் படி நாம நடந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, பாபாவை நாம் நினைவு செய்யணும், பவித்திரமாக ஆகணும். யாத்ரா பர் ஹமேஷா பவித்ர ரேத்தே. யாத்திரை போகும்போது கண்டிப்பாக பவித்திரமாக இருப்பாங்க. படாய் பி பிரம்மச்சரியமே படுத்தேன், பவித்திரத்தா ஜரூர் சாஹியே. படிப்பு கூட பிரம்மச்சரியமா இருக்கும்போது, பிரம்மச்சாரியா இருக்கும்போது தான் படிப்பு கூட படிக்கிறாங்க. ஏன்னா பவித்திரத்தா ரொம்ப தேவை. கல்வி பயில்வதற்கு பவித்திரத்தா மிகவும் அவசியமானது. சோ இப்ப நாம எல்லாரும் கல்வி பயில்கிறோம் இல்லையா, ஞான கல்வியை படிக்கிறோம்னா அப்ப இப்ப எது ரொம்ப ரொம்ப அவசியமானது? பவித்திரத்தா, தூய்மை என்பது ரொம்ப அவசியம். பாபா फिर भी बच्चों को पुरुषार्थ कराते हैं. பாபா அப்புறமும் குழந்தைங்கள புருஷார்த்தம் பண்ண வைக்கிறாங்க, பாடமும் சொல்லி கொடுத்து புருஷார்த்தமும் பண்ண வைக்கிறாங்க பாபா. இஸ் சமய கா புருஷார்த் தும்ஹாரா கல்ப கல்பகா பன் ஜாயேகா. பாபா சொல்றாங்க, இந்த நேரம் நீங்க என்ன புருஷார்த்தம் செய்றீங்களோ இது கல்ப கல்பத்திற்கு பிக்ஸ் ஆயிடுது. पुरुषार्थ तो करना चाहिए ना. அப்ப புருஷார்த்த செய்யணும் இல்லையா. एक स्कूल है बहुत बड़ा तो जरूर पढ़ना चाहिए. இந்த ஸ்கூல் பெரிய மிகப்பெரிய ஸ்கூல், அப்ப கண்டிப்பா இங்க நீங்க படிக்கணும். பகவான் खुद पढ़ाते हैं. நீங்க சுயம் பகவானே அவரே பாட சொல்லி கொடுக்கிறார், பகவானே பாட சொல்லி கொடுக்கிறார். एक दिन भी मिस नहीं करना चाहिए. அதனால இங்க நீங்க ஒரு நாள் கூட இந்த படிப்பை தவற விடக்கூடாது. மோஸ்ட் வேல்யூபிள் படாய், ஏன்னா மிக மிக மதிப்பான படிப்பு. ये बाबा कभी भी मिस नहीं करेगा. இந்த பாபா ஒருபோதுமே மிஸ் பண்ண மாட்டாரு. இந்த பாபான்னா பிரம்மா பாபா ஒருபோதுமே மிஸ் பண்ண மாட்டாரு. यहाँ तुम बच्चे सम्मुख खजाने से झोली भर सकते हो. பாபா சொல்ற, இங்கே நீங்க குழந்தைங்க எதிரில வந்து பொக்கிஷத்துக்கிட்ட இருந்து பைய நிறைச்சுக்க முடியும். இங்கேன்னா இங்க மதுபன்ல குழந்தைகளாகி நீங்க எதிரில வந்து பொக்கிஷத்துக்கிட்ட இருந்து, பொக்கிஷம் யாரு? சிவபாபா. சிவபாபாட்ட இருந்து பையில நிறைச்சுக்க முடியும்னு சொல்றாங்க பாபா. சிவபாபா ஒரு நாள் முரளி சொல்றத மிஸ் பண்றதே கிடையாது இல்லையா. ஜித்தனா படைங்க உத்தனா நஷா சடையேகா. பாபா சொல்றாங்க, எந்த அளவுக்கு ஞான படிப்பை படிப்பீங்களோ அந்த அளவுக்கு நஷா போதை ஏறி இருக்கும். बंधन नहीं है तो फिर ठहर सकते हैं, परंतु माया ऐसी है जो बंधन में बांध देती है. பாபா சொல்றாங்க, பந்தனம் இல்லைன்னா தங்க முடியும், பாபா யஜ்ஞத்துல தங்கி சேவா பண்ண முடியும். ஆனா அந்த மாயா அப்படிப்பட்டது, பந்தனம் இல்லாதவங்களை கூட பந்தனத்துல கட்டி போட்டுடுதாமா.
बहुत हैं जिनको छुट्टी भी मिलती है. பாபா कहते हैं पूरा रिफ्रेश हो जाओ. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்களாமா, அவங்களுக்கு முழுமையா பாபா யஜ்ஞத்துல தங்குறதுக்கு அனுமதி கூட கிடைச்சிடுது. லௌகிக்ல இருந்து அனுமதி கிடைச்சிருது. பாபா சொல்றாங்க, முழுமையாக புத்துணர்ச்சி அடைஞ்சிருங்க, மதுபன்ல வந்து தங்கி நல்ல ரிஃப்ரெஷ் ஆயிடுங்கன்னு சொல்றாங்க பாபா. பாஹர் ஜானே சே ஃபிர் வஹ நஷா நஹீ ரஹ்தா ஹை. மதுபன்ல இருக்கும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் தன்னை. வெளியே போயிட்டேன்னா அப்புறம் அந்த போதை இருக்காது இல்லையா. பௌத்தோं को सिर्फ मुरली पढ़ने से भी नशा चढ़ जाता है. ஆனா நிறைய பேருக்கு முரளி படிச்சாலே போதும் போதை ஏறிடுதுன்னு சொல்றாங்க பாபா. बड़ी आफतें आनी है, மதத் உன்கோ மிலேகி. பாபா சொல்றாங்க, நிறைய பெரிய பெரிய ஆபத்துக்கள் வரப்போகுது. ஆனா உதவி யாருக்கு கிடைக்கும்? பாபா யார சொன்னாங்க? பாபா சொல்றாங்க, ஜோ மதத்கார் பனேங்கே, அச்சி ரீதி சர்வீஸ் கரேங்கே. யார் பாபாவுக்கு உதவியாளர்களாக ஆகுவாங்களோ, யார் நல்ல முறையில சேவா பண்ணுவாங்களோ. பாபாவுக்கு உதவியாளர்னா பாபாவுக்கு போய் நம்ம உதவி செய்ய போறோம். பாபாவுக்கு உதவியாளர்னா எதுல? ஸ்வர்க்க ஸ்தாபனை காரியத்துல. முதல்ல தன்னை மாத்திரதான் பெரிய உதவி பாபாக்கு நம்ம செய்யறது இல்லையா. அடுத்து பிறருக்கு நல்ல சேவா பண்ணணும். நல்ல முறையில பிறருக்கு பாபாவோட அறிமுகத்தை நம்ம கொடுக்கணும். தன்னை மாத்தணும், பிறருக்கு பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். இதுதான் நம்ம பாபாவுக்கு செய்யற உதவி இல்லையா. இதை செய்யறவங்க தான் பாபாவுக்கு உதவியாளர்கள். அப்படிப்பட்ட உதவியாளர்களுக்கு தான் பாபாவோட உதவி கிடைக்கும். தோ உன்கோ अंत में सहायता भी तो मिलती है ना. ஸோ யார் நல்லா சேவா பண்ணுவாங்களோ, யார் நல்ல பாபாவுக்கு உதவியாளராக ஆகுவாங்களோ, அவங்களுக்கு தான் கடைசியில சகாயம் உதவி கூட கிடைக்குது இல்லையா. நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार नमस्ते गुड मॉर्निंग. தாரணைக்காக முக்கியமான சாரம் சொல்றாங்க. फर्स्ट पॉइंट बाबा சொல்றாங்க, पढ़ाई मोस्ट वैल्यूएबल है, स्वयं भगवान पढ़ाते हैं, इसलिए एक दिन भी मिस नहीं करनी है. ज्ञान घसाने से रोज ஜோலி भरनी है. படிப்பு மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஸ்வயம் பகவான் கற்பிக்கின்றார், அதனால் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. ஞான பொக்கிஷத்திலிருந்து தினமும் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். सेकेंड पॉइंट, यह पढ़ाई का समय है, यात्रा पर चल रहे हैं, रुद्र यज्ञ की संभाल करनी है, इसलिए पवित्र जरूर रहना है. பாபா சொல்றாங்க, இது படிப்பிற்கான சமயம், அதாவது கல்வி பயில்வதற்கான சமயம். ஒன்று, யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது என்ன? ருத்ர யஜ்ஞத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகையினால் என்ன? பவித்திரமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்னு, படிப்பு படிக்கிறோம். ரெண்டாவது, யாத்திரை போயிட்டு இருக்கிறோம். மூன்றாவது, யஜ்ஞத்தினுடைய ருத்ர யஜ்ஞத்தினுடைய பாதுகாப்பு செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால கண்டிப்பாக பவித்திரமாக இருக்க வேண்டும். किसी भी विकार के वश हो विघन नहीं डालना है. எந்த ஒரு விகாரத்துக்கும் வசமாகி தடை ஏற்படுத்த கூடாது இந்த யஜ்ஞத்திற்கு. वरदान, भाग्य विदाता बाप द्वारा मिले हुए भाग्य को बांटने और बढ़ाने वाले कुछ नसीब भव. பாக்ய விதாத்தா பாபா மூலமாக கிடைத்திருக்கும் பாக்கியத்தை அனைவருக்கும் விநியோகிக்க கூடிய மற்றும் அதை அதிகரிக்கக்கூடிய பாக்யசாலியாக ஆகுக. सबसे बड़ी खुशनसीबी यह है जो भाग्य विदाता बाप ने अपना बना लिया. பாபா சொல்றாங்க, எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ஷ்டம் எது? எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ஷ்டம் பாபா சொல்றாங்க, பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பாபாவே நம்மை தன்னுடையவராக ஆக்கிட்டார். இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய பாக்கியம் இல்லையா. दुनिया वाले तड़पते हैं कि भगवान की एक सेकंड भी नजर पड़ जाए और आप सदा नैनों में समाये हुई हो. பாபா சொல்றாங்க, உலகத்தினர் துடிக்கிறாங்களாம். எதுக்கு துடிக்கிறாங்களாம்? பகவானுடைய பார்வை ஒரு வினாடிய மேல பட்டா போதும் அப்படின்னு உலகத்தினர் துடிக்கிறாங்க. ஆனா நீங்க, நாம் எங்க இருக்கிறோம்? சதா அந்த பகவானுடைய கண்கள்ல நிறைஞ்சிருக்கிறோம்.
பகவானுடைய பார்வைப்பட்டா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க ஒரு வினாடி. ஆனா நீங்க அந்த பகவானுடைய கண்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கிறீங்க. இதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன வேணும் இல்லையா? இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை குஷ் நசீப். இதைத்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. பாக்ய ஆப்கா வர்ஷா ஹே. பாபா சொல்லுங்க, பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆஸ்தி. சாரே கல்ப் மே ஐசா பாக்ய அபி ஹி மில்தா ஹே. முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட பாக்கியம் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. தோ பாக்யக்கோ படாத்தே சலோ. ஆனால் இந்த பாக்கியத்தை அதிகரிச்சுட்டே போங்க. படானே கா சாதனை. இப்ப பாக்கிய கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கான சாதனம் என்ன? பாபா சொல்றாங்க, அதற்கான விதி பாண்டுனா எல்லாருக்கும் கொடுக்கணும். நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா பாபா எப்படி, பாபா கண்ணுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம் அதே போல பிறரையும் பாபாவோட கண்கள்ல அமர வைக்கணும். அந்த அளவுக்கு பாபாவோட அறிமுகத்தை நாம பிறருக்கு கொடுக்கணும். जितना औरों को बांटेंगे अर्थात भाग्यवान बनाएंगे उतना भाग्य बढ़ता जाएगा. எந்த அளவுக்கு நீங்க பிறருக்கு நீங்க அடைஞ்ச பாக்கியத்தை கொடுப்பீங்களோ, அதாவது பிறரை பாக்கியவான் ஆக்குவீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய பாக்கியம் அதிகரித்து கொண்டே செல்லும்னு சொல்றாங்க பாபா. அதனால நாம எல்லாரும் பாக்கியவான், பிறரையும் பாக்கியவான் ஆக்கணும்னு பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க. स्लोगन, निर्विघ्न और एकरस स्थिति का अनुभव करना है तो एकाग्रता का अभ्यास बढ़ाओ. தடையற்ற ஸ்திதி மற்றும் ஏக்ரஸ் ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும் என்றால், நிர்விக்ன ஸ்திதி மற்றும் ஏக்ரஸ் ஒரே ரசனையின் ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும் என்றால் ஏகாகிரதாவினுடைய பயிற்சியை அதிகரித்திடுங்கள். ஏகாகிரதான்னா மனம் புத்தி ஒருமுகப்பட்ட நிலை, மன ஒருமுகப்பாடு. இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க பாபா. தடை இல்லாம இருக்கணும், ஏக்ர ஸ்திதியில நாம இருக்கணும்னா மனசு புத்தி ஒருமுகப்பட்டு ஞானம் யோகம் இதுல ஒருமுகப்பட்டு இருக்கணும். இந்த பயிற்சியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. விதையை விதைச்ச உடனேயே அதுக்கான பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாமே அதுக்கான சரியான நேரத்தில் நடக்கும். Do not expect the yield as soon as you sow the seed. Everything happens at its right time.